அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் ஏமாந்த மாதிரி வேறு யாரும் ஏமாறக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்கேம் நம்ம பார்த்துருப்போம். வீடியோஸ்லலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஏமாந்துடாதீங்க பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசிக்கு நம்மளே ஏமாறையில் தான் செம்ம காண்டாகும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் எங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் என்கிட்ட யாருமே சொல்லலை, எல்லாத்தையும் மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போது பசங்க வந்துட்டு ஹாஃப் இயர்லி லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. பசங்க இல்லாததோட ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. சரி ஃபுல்லுமே வேக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோன்ட்டு வீடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி க்ளீன் பண்ணையில் மேலே அந்த பெரிய ஸ்லாப் இருக்கும்ல மேலே, அங்கே வந்துட்டு இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுருப்போம் இல்லையா, நம்மளுக்கு எப்போயாச்சும் யூஸ் ஆகிற திங்ஸு, நம்மளுக்கு தேவையில்லாதது எல்லாமே வந்துட்டு மேலே தான் இருந்தது. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்கையில் ஒரு மூட்டை வந்து விழுந்தது. நான் ஏதோ பழைய மூட்டையாக்குன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொல்லும் போது ரொம்பவே ஷாக் ஆச்சு எனக்கு. இப்போ பேக்ரவுண்டில் இது பார்த்துட்ருக்கீங்களே சவரெல்லாம், அது ஃபுல்லாக எங்கள் வீட்டு குட்டீஸுங்க கிறுக்கி வச்சுட்டு வரைஞ்சி வச்சது தான் எல்லாமே. ஓகே, அது என்ன மூட்டைன்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். செம்ம ஷாக் ஆயிடுச்சு எனக்கு பார்த்துட்டு. ஏதோ சும்மா தான் ஏதோ தேவையில்லாத ஏதோ துணி கட்டி வச்சுருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது பயங்கரமான ஸ்கேம் அது. நட்ட உள்ளதா இருந்துச்சா அது? இது யூனிஃபார்ம் மட்டும் இருக்கு ஒரு மாதிரியா. அட பாவி, இதுதான் இருந்ததா மொத்தமா? திருப்பியும் கான்டாக்ட் பண்ணீங்களா? ம், சட்டையா இது? இந்த மாதிரி ஏமாற்றி பொழைச்சி என்ன செய்ய போகிறாங்களோ. ஆனால் இந்த ஸ்கேம் இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. இது ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவேன்ட்டு ஒரு மாதிரியா இருக்குது. இது என்னடா இது? இது என்னது? இது என்னது? லுங்கி துணி இதுவும் அது கூட இருந்ததா? அட அல்லாவே, அட பாவீங்களா. எவ்வளோ இந்த அழுக்கு துணி? எவ்வளோ இது? அட அல்லாவே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு கோவமாக வருது, என்ன பண்ணுறது தெரியல. கொடுமை. இது என்ன ஆப் இது? எதில் வாங்கினது இது? அதுலலாம் யாரும் உங்களை வாங்க சொல்கிறா? சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேர் இந்த மாதிரி என்ன பண்ணுறது தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. இல்லை இனிமேல் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க சரியா? அதுக்கு என் கையில் காசு கொடுத்துல நானே வாங்கிப்பேன். அவ்வளோதான். இந்த சின்ன வீடியோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை பார்த்துட்டு உண்மையிலே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. சிரிப்புமே தாங்க முடியலை. ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா, எங்கள் மாமியார் தான் இது வாங்கியிருக்காங்க. எங்கள் மாமியாருக்குமே இதை ஸ்கேம்னு சொல்லி இவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க. தெரிஞ்சால் கன்ஃபார்மாக நல்லா திட்டு விடுவோம். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் யாராச்சும் இதே மாதிரியான ஸ்கேம் கிட்டலாம் மாட்டிருக்கீங்களா, ஏமாந்துருக்கீங்களா? ஏதாச்சும் கதைகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.